ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. எந்நாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நண்பர்களே வணக்கம். இதுவரை திருவாசகத்தின் 12வது பகுதியாகிய திருச்சாழம் பாடல்களை 1 முதல் 15 வரை பாடி பொருள் விளக்கம் அறிந்தோம். இக்காணல்களின் இணைப்பு கீழே தந்திருக்கிறேன். இன்று திருச்சாழல் நிறைவு பகுதியாக 16 முதல் 20 வரையிலான பாடல்களை பாடி பொருள் உணர்வோம். இந்த பாடல் வரிகளை பாடி பிறவி ஊமையாக இருந்த சிங்கள இளவரசி பேச்சு திறன் பெற்றதைக் கண்டு மகிழ்ந்த இலங்கை மன்னன் பௌத்த துறவிகளுடன் இந்து மதத்தை தழுவினான் என்பது வரலாறு. எனவே இந்த பதிகத்தை பக்தியுடன் ஓதினால் ஊமைகள், திக்குவாயர்கள் பேச்சு திறன் பெறுவார்கள் என்றும், மற்றவர்களின் பேச்சு திறமை அதிகரிக்கும் என்றும், எதிரிகளை வெற்றி கொள்ளவும் வாதில் வெல்லவும் உதவும் என்று பெரியார்கள் கூறுகின்றார்கள். நம் மன வலிமை பெருக திருச்சாழல் பாடல்கள் துணை புரியும். இப்பொழுது பாடல்களை படிப்போம். பாடல் எண் 16. நன்றாக நால்வர்க்கு நான்மறையின் உட்பொருளை அன்று ஆளின் கீழிருந்து அங்கமுறைத்தான் காணியேடி. அன்று ஆளின் கீழிருந்து அங்கரம் முறைத்தான் ஆயிடினும் கொன்றான் கான் பரமூன்றும் கூட்டோடே சாழலோ. கேள்வி என்னவென்றால், சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமாரர் என்று 4 4 வேதங்களின் உட்பொருள்களை ஆலமர நிழலிலிருந்து சொன்னவன் அது என்ன என்று கேட்கிறார்கள். அதற்கு பதில், அன்று ஆல நிழலில் இருந்து அறமுறைத்த மென்மையான கடவுளாக இருந்தாலும் தீயவர்களான முப்புறத்து அசுரர்களையும் அவர்களின் கோட்டைகளையும் அழித்த ஆற்றல் மிக்கவர் அவரே என்பது பதிலாக சொல்லப்படுகிறது. அடுத்த பாடல், அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பழிதிரியும் நம்மனையும் தேவன் என்று நண்ணுமது என்னேடி. இதற்கு பதில், நம்மனையும் ஆமா கேள், நான் மறைகள் தாமரியா எம்பெருமான் ஈசா என்று ஏத்தினகான் சாழலோ. கேள்வி என்னவென்றால், பொதுவெளியில் அதாவது அம்பலத்தில் கூத்தாடுபவனும் உண்பதற்காக பிச்சை ஏற்று திரிகிறவனுமாகிய சிவபெருமானை தேவன், கடவுள் என்று நீங்கள் ஏன் போற்றுகிறீர்கள் என்று ஒருத்தி கேட்கிறார். அதற்கு பதிலாக, அவர் தேவனாகும் விதம் இதுதான். 4 வேதங்களாலும் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாத ஒப்பற்ற தலைவன் அவர். அதனால்தான் அவரை எம்பெருமான் ஈசன் என்று அனைவரும் போற்றுகின்றனர் என்று தோழி பதில் சொல்கிறார். அடுத்த பாடல், சலமுடைய சலந்தரந்தன் உடல் கடிந்த நல்ல ஆழி நலமுடைய நாரணர்க்கு அன்று அருளியவாதென்ன என்னேடி. இதற்கு பதில், நலமுடைய நாரணன் தன் நயனம் இழந்து அரணடிக்கு அலராக இட ஆழி அருளினன்கண் கான் சாழலோ. தோழியே, கோபமுடைய சலந்தரார் அசுரனது உடலை அழித்த நல்ல சக்கரப்படையை நலமிக்க திருமாலுக்கு அக்காலத்தில் கொடுத்தருளிய காரணம் என்ன என்று கேட்கிறார். அதற்கு பதில், அசுரனை அழிப்பதற்காக சிவபெருமான் தன் கால் பெருவிரலால் நிலத்தில் ஒரு சக்கரத்தை வரைந்தார். அதுவே சலந்தரனை பிளந்து அழித்த நல்ல ஆழி, சிறந்த சக்கரம் ஆனது. நாரணருக்கு அன்று அருளியவாறு என்னவென்றால், அந்த சக்கரப்படையை திருமால் நாரணன் வேண்டி நின்றபோது சிவபெருமான் அவருக்கு வழங்கினார். இதற்கு காரணம், திருமால் 1000 தாமரை மலர்களால் சிவனை அர்ச்சிக்கும் போது ஒரு மலர் குறைந்ததாம். அப்போது தன் கண்ணையே நயனம் இடத்து மலராக சாத்தினாராம். அவரது பக்தியை மெச்சி சிவபெருமான் சலந்தரனை அழித்த அந்த சுதர்சன சக்கரத்தை திருமாலுக்கு பரிசாக அளித்தார் என்கிறார்கள். அடுத்த பாடல், அம்பரமாம் புள்ளித்தோல் ஆலாலம் ஆரமுதம் எம்பெருமான் உண்ட சதுர் என கூறிய எம்பேடி என்று கேள்வி கேட்கிறாள்.
எம்பெருமான் ஏதுடுத்து அங்கே அது அமுது செய்திடனும் தம்பெருமை தானறியா தன்மையன்கான் சாழலோ. இடி தோழியே, புள்ளியை உடைய தோல் எம்பெருமானுக்கு ஆடையாகும். ஆலகால விடத்தை அருமையான அமுதமாக எம்பெருமான் உண்ட திறமையை எனக்கு தெரியும்படி கூறு என்று கேட்கிறாள். பதில்: எம்பெருமான் எதை உடுத்து எதை அமுது செய்தாலும் தன் பெருமை தான் அறியா தன்மையன் என்பது தனது பெருமையை நோக்காது, எத்துணை எளியவனாய் இருந்தும் எந்த செயலையும் திருவருள் காரணமாக பிறர் பொருட்டு செய்பவன் எங்கள் இறைவன் என்று அந்த ஊமைப்பெண் கூறுகிறாள். அடுத்த பாடல்: அருந்தவருக்கு ஆளின் கீழ் அறமுதலா நான்கனையும் இருந்தவருக்கு அருளுமதி எனக்கரிய இயம்பேடி. அருந்தவருக்கு அறமுதல் 4 அன்றருளி செய்திலனில் திருந்தவருக்கு உலகியற்கை தெரியாகான் சாழலோ. அதாவது சனகாதியர்க்கு அன்று ஆலமர நிழலில் இருந்து அறம் முதலியவற்றை அருள் செய்த வரலாறு எற்றுக்கு என்று அந்த பௌத்தன் வினவ, அறம் முதலியவற்றை இறைவன் அருள் செய்யாவிடில் அவர்களுக்கு உலக இயற்கைகள் தெரிய மாட்டா என்று அப்பெண் கூறுகிறாள். இவன் சிவபுராணத்தால் ஆலமர நிழலில் இருந்து அறம் முதலியவற்றை அருள் செய்யாவிடின் அந்த அவர்களுக்கு உலக இயற்கைகள் தெரிய மாட்டா என்று அப்பெண் கூறினார். புராணத்தால் இறைவனை துதிக்கும் முறையை வகுத்தும் கீர்த்தி திருவகலில் அகவலில் அவன் பலவிடத்தும் பலருக்கும் செய்த திருவருட் சிறப்புகளை எல்லாம் தொகுத்தும் திருவண்ட பகுதியில் அவனது ஏனைய இயல்புகள் எல்லாம் விளக்கியும் இதனுள் புறச்சமயங்கள் பற்றியாதல் தமக்கே யாதல் நன்மக்கட்கு நிகழும் ஐயங்களை தடை விடைகளையும் அகற்றி சிவபெருமானது முதன்மையை நிறுவியும் திருக்கோவையால் அகப்பொருள் வகைகளெல்லாம் சிவபெருமானை பாட்டுடை தலைவனாக்கி புகழ்ந்தும் மற்றும் பலவற்றாலும் பெரியதோர் இயக்கிய கருவூலத்தை அருளி செய்து சிவநெறிக்கு பெரியதோர் ஆக்கம் விளைத்தமையான் மாணிக்க வாசகர் சைவ பெருநெறியின் பண்டை பேரருள் ஆசிரியராக விளங்குகிறார். அவர் வழியே பின்னைய ஆசிரியர்களும் சிவநெறியை நன்கு வளர்த்தமை உணர்ந்து ஓதி உய்வடைவோம். இத்துடன் திருச்சாழல் நிறைவு பெறுகிறது. நண்பர்களே, ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, தென்னாடுடைய சிவனே போற்று, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்று. திருச்சிற்றம்பலம்.